ஹாய் டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த சாரியை தான் நம்ம வந்து மேக்ஸியாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். இந்த சாரீ ஒரு ஷிஃபான் சாரீ, ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல். இது பார்டர் லைன் இருக்கிறதுனால மேக்ஸி ஸ்டிச் பண்ண முடியாதோன்னு ஃபஸ்ட்டு நான் யோசித்தேன். பட் இருந்தாலும் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இந்த சாரீ நல்லாயிருக்கு, கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பார்த்துருவோன்னு களத்தில் இறங்கியாச்சு. வாங்க தைச்சி பார்த்துடலாம். நீங்கள் டைலரிங்கில் பிகினராக இருக்கீங்கன்னா மெயின் பீஸை கட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு லைனிங்கை கட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லைனிங் பர்ஃபெக்டாக வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மெயின் பீஸில் கை வைங்க. என்னோட அளவுக்கான பேப்பர் பேட்டர்ன் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். அதனால் எனக்கு லைனிங்கும் மெயின் பீஸும் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு பேப்பர் பேட்டர்ன் எப்படி போடுறதுன்னு தெரிலனா மேக்ஸிக்கு பேப்பர் பேட்டர்ன் எப்படி போடுறது, அதை எப்படி கட் பண்ணுறது, எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றதுக்கான தனித்தனி வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. லிங்க்கும் நான் ஷேர் பண்ணுறேன். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மேக்ஸியில் நம்ம எப்போவும் யூஸ் பண்ணுற மாதிரியான மெத்தட் நான் பாட்டம் லைனிங்க்கு யூஸ் பண்ணல. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மெத்தடுக்கு நேம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. இப்போது இந்த மேக்ஸுக்கான லைனிங், மெயின் ஃபேப்ரிக் எல்லாமே கட் பண்ணி முடிச்சாச்சு. அதில் ஸ்லீவ்ஸு, யோக் பார்ட்டு, பாட்டம் பார்ட்டு எல்லாமே கட் பண்ணி முடிச்சிட்டேன். இதை இப்போ ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? ஸ்டிச்சிங்கில் ஃபஸ்ட்டு நான் எப்போவுமே யோக் பார்ட் தான் ஸ்டிச் பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஸ்லீவ்ஸ், அதுக்கப்புறம் தான் பாட்டம். இந்த அவுட்புட் எப்படி அட்டகாசமாக இருக்கா? இந்த மாதிரி மேக்ஸியை நான் உங்களுக்காக ஸ்டிச் பண்ணி கொடுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் எல்லோரையும் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.